சட்டமன்ற தொகுதிகளுக்கு இந்த வேட்பாளர்களை இறுதி செய்து ஒரு பட்டியலை தயார் செய்து வைத்திருந்தனர். அந்த பட்டியலில் இருப்பவர்களுக்கு மட்டுமே இன்று அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை விஜய் இன்று சந்தித்து அந்த வேட்பாளர்கள் நீங்கள் தான் என்பதை உறுதி செய்யவிருக்கிறார். குறிப்பாக இந்த வேட்பாளர்களிடம் அவர்களுடைய சுய விவரங்கள் அடங்கிய பட்டியல் மற்றும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய பூத் கமிட்டி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அந்த தொகுதியின் நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் தொடர்பாக ஒரு கோப்பு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கோப்புகளை விஜய் அவர்களிடம் வழங்கவிருக்கிறார். அடுத்தடுத்து நேர்காணல்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளுக்கும் தனித்துதான் போட்டி என்பதை உறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில 234 தொகுதிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். நான் முன்பே குறிப்பிட்டபடி ஏற்கனவே 60 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் தேர்வு செய்து இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று மேலும் 50 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக ஒரு வார காலத்திற்குள் மற்ற தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் பட்டியலை இறுதி செய்து அவர்களுடைய பட்டியலை விஜய் அறிக்கை வாயிலாக வெளியிடுவார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில்தான் 2ஆம் கட்டமாக 50 வேட்பாளர்களை இறுதி செய்யக்கூடிய நிலையில இன்று விஜய் தற்பொழுது பணியாளர் அலுவலகம் வந்திருக்கிறார். அவர்களை வேட்பாளர்களை தனித்தனியாக சந்தித்து அவர்களை இறுதி செய்யக்கூடிய பணியில் அவர் ஈடுபட இருக்கிறார். நன்றி மகேந்திரன்.